நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காரை பைக்கை சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை கார் பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, குறிப்பாக OLX மூலமாக யாரையாவது பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே உஷாராக இருங்க. ஏன்னா திரும்ப திரும்ப இதில் நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பகிரப்பட்ட ஆடியோ குறித்து பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஃபேக் ஆடியோ, சொல்லி வச்சு பேசி வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாமக்கல் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டைரக்டாக நமக்கு கிடைச்ச ஆடியோ தான் இது. அது எந்த அளவுக்கு உண்மையான ஆடியோ அப்படின்றதுக்கு அதுக்கப்புறம் நடந்த பல சம்பவங்கள் உதாரணமாக சொல்ல முடியும்னு வைங்க. பட் இப்போ அகெயின் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ ஏமாந்து இருக்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்சர். இன்ஸ்டாகிராமில் 2 மில்லியனுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற, யூடியூப்ல 1.9 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற அருண் அப்படின்ற இன்ஃப்ளூயன்சர் தான் 1,20,000 ரூபாவை இழந்திருக்கார். சம்பவம் என்ன அப்படின்னா, OLXல பைக்கை சேல் பண்ண ஆட் போட்டது இந்த நபர், அதாவது காருக்கு பின்னாடி இருக்கிற இந்த நபருக்கு கால் பண்ணி, நான் வாங்கிக்கிறேன், நான் அப்ராட்ல இருக்கேன், என்னோட ஒய்ஃபுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக வந்திருக்கேன், நான் இந்த பிஸ்னஸ் தான் அங்கே பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நான் பார்ட்டியை அனுப்பிடுறேன், எனக்கு பைக்கோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி மொத்த டீட்டெயிலும் இந்த நபர்கிட்டேருந்து வாங்கியிருக்கான் ஒரு ஸ்கேமர். அதுக்கப்புறம் இவர் தான் அருண், இவர் தான் இன்ஃப்ளூயன்சராக இருக்காரு. இவர் பைக் கார் வந்து கேரேஜ் வச்சிருக்கிறதுனால இவருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பைக் இருக்கு, நான் அப்ராட்ல இருக்கேன், எமர்ஜென்சிக்காக பைக்கை சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டீலிங் பேசியிருக்கான். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு தான் பைக் எடுத்துகிட்டு வருவான், அவன்கிட்ட அமௌண்ட்டை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அவன் வந்து கமிஷன் அடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அருணுமே அதை நம்பியிருக்கார். நம்பி 50,000 2 டிரான்சாக்ஷனு, அப்புறம் 20,000 ரூபாய் ஒரு டிரான்சாக்ஷன் UPI ஐடிக்கு அவங்க அந்த நபர் சொன்ன UPI ஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கார். ஸோ 1,20,000 ரூபாய் மொத்தமாக போயிடுச்சு. ஸோ ஃபோனில் அந்த நபர் சொன்ன மாதிரி பைக்கை வந்துருச்சு. பைக்கோட அவர் ஃப்ரெண்டுன்னு சொன்ன அந்த நபரும் வந்துட்டாரு. டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணியாச்சு. ஃபோனில் அவர் அனுப்பின அதே டாக்குமெண்ட்டு தான் இந்த நபரும் வச்சிருக்காரு. ஸோ ஆப்வியஸாக என்ன நினைப்போம், எல்லாமே பக்காவாக இருக்குது, அமௌண்ட் அனுப்பிடலாம், அவர் வேற எமர்ஜென்சின்னு சொல்லாருன்னு தான் அமௌண்ட் அனுப்புவோம். அப்படி தான் அருணுமே அமௌண்ட் அனுப்பியிருக்காரு. ஸோ அமௌண்ட் அனுப்புனதுக்கப்புறம் கடைசியாக சரி பைக் எடுத்துகிட்டு கிளம்புறோன்னு சொல்லும்போது தான் பைக்கோட ஒரிஜினல் ஓனரான இந்த நபர் அமௌண்ட் வரலன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த மோஸ்ட்லி நபர் இவர்கிட்டேருந்தும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கியிருக்காரு. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் டைரெக்டாகவே வந்துடும் அப்படின்னு சொன்னதுனால டைரெக்டாக அமௌண்ட் பற்றி கேட்காம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ பைக் எடுத்துகிட்டு கிளம்பும் போது தான் தனக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அருண் வந்து என்ன சொல்கிறாரு, நான் பைக்கோட ஓனருக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஓனரே நான் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பைக் வாங்க வந்த அருண் அவர்கிட்ட பேசுகிற நபருக்கு கால் பண்ணுறாரு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். பைக் சேல் பண்ண வந்த நபர் வாங்குறதா சொன்ன நபருக்கு கால் பண்ணுறாரு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஸோ மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. இப்போ ஞாபகம் வருதா அண்ணன்னு பேசி சோழியை முடிச்ச ஆனந்தோட ஞாபகம்? தம்பி என்னப்பா இப்படி பண்ற? இல்ல அவர் எதுக்கு இப்படி ஏமாத்தலாம்னு நினைச்ச? என்ன எதுக்கு நடுவில் இப்படி கோத்து விட்ட? இல்ல நீ என்கிட்ட கார் வாங்கிக்கிறேன்னு சொன்ன, அவர்கிட்ட வந்து நான் காரை விற்கிறேன்னு சொல்லி என் தம்பின்னு சொல்லி இருக்கிறேன். என்ன கதை இதெல்லாம்? இதோட ஃபுல் ஆடியோவுமே நான் அகெயின் இதில் ப்ளே பண்ணுறேன், கட்டாயம் ஃபுல்லாக கேளுங்க. ஏன்னா எமோஷ்னல் வேணுமா எமோஷ்னல் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, ஃபீலிங் சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்குன்னு சொல்கிற மாதிரி பயங்கரமான ஆடியோ இது. ஏன்னா இந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா தான் இன்ஃப்ளூயன்சர் அருண் வந்து எப்படி ஏமாந்துருக்கிறாருன்றது இன்னும் கிளியராக புரியும். ஸோ இது ஆல்ரெடி கேட்டவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இந்த ஆடியோ முடிச்சதுக்கப்புறம் 2018 OLXல கார் வாங்கி விற்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு நபரை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. அவரை எப்படி கைது பண்ணாங்க, அதுவும் கார் டிரைவர்ஸை டார்கெட் பண்ணி அந்த ஆள் எப்படி ஏமாத்திட்டு இருந்தான் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஆடியோ கேட்டுட்டு அதை பார்த்தாலும் சரி, இந்த ஆடியோவை கேட்டவங்க டைரக்டா அந்த சப்ஜெக்ட்டுக்கு போனாலும் சரி. ஹலோ, நான் பரமத்தியோடு ஆனந்த் பேசுறேன். எந்த ஆனந்த்? ஆனா நம்ம கிட்ட அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டிசைர் வாங்கினோம்ல. ஞாபகம் இல்லையாப்பா? யார்கிட்ட சொல்லுப்பா. நம்மளது வண்டி எங்க அண்ணா வண்டி விற்கிறோம்ண்ணா இப்ப. ஓகே. ஹலோ, சொல்லுப்பா, கேக்குது. அதான் 2020 மாடல்ண்ணே. ஓகே. லான்சர் அண்ணா, 19 மேனுஃபேக்சரிங். ஓகே. மேனுஃபேக்சரிங் வந்து 19, ரிஜிஸ்ட்ரேஷன் 20. ஓகே.
பெட்ரோல் 47,000 கிலோமீட்டர் ஓடிச்சுண்ணே. ஓகே டாப் எண்டு தான். ஓகே. நம்மளுக்கு எவ்வளவு போகும்ண்ணே ஆக்சுவலி? என்ன வண்டி, எந்த ஒரு நம்பரு இதான் சொல்லணும்ல? என்ன வண்டி? அதான் நான் கிளான்ஸா அண்ணா, டொயோட்டா. அது சொல்லணும்ல போதா, நீ பாட்டு மாடா சொன்னா தெரியும். எந்த நம்பரு? டொயோட்டா கிளான்ஸா அண்ணா, 19 மாடலு, 20 ரிஜிஸ்ட்ரேஷன். ரைட்டுப்பா. எந்த ஒரு நம்பரு? டிஎன். இது பரமத்தி வேலூர் வண்டி தானே? பரமத்தி வேலூர் நம்பரா? அண்ணா டிஎன் 88. ஓகே ஓகே. வண்டி போட்டு அனுப்ப பாக்குறேன், பாத்து கூப்பிடுறேன். ஓகே அண்ணா, உடனே அனுப்பிச்சுடுறேன். இன்சூரன்ஸ் காப்பி எல்லாம் அனுப்பிச்சுடுறேன் அண்ணா. நெக்ஸ்ட் இது நம்மளுக்கு கேஷா கொடுப்பீங்களா ட்ரான்ஸ்ஃபரா கொடுப்பீங்களா? இது அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படிதான் வாங்கிக்கலாம் வாங்க. ஓகே அண்ணா. ஆக்சுவலி என்னன்னா அந்த வண்டி வந்து எந்த பாடி எங்க அண்ணா பாடி, அவனுக்கு காசு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் பண்ணிக்கலாம். எனக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா, நான் அது பெங்களூர் ஜாப் பாக்குறேன், அதனால தான். பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே அண்ணா. ரைட். ஓகே அண்ணா, நான் ஒரு வாட்டி அனுப்பிச்சுட்டு பாருங்கண்ணா உடனே. ரைட் அண்ணா. ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. வண்டி எங்க இருக்குது? பரமத்தி வேலூர்ல இருக்குண்ணா. நீங்க எங்க இருக்கீங்க? வீட்டுல தான் இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க? நான் இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேண்ணா. சரி. எவ்வளவு கொடுப்பீங்க? அது எனக்கு ஐடியா இல்லைண்ணா, அதனால தான் உங்களை கேட்கறேண்ணே. ஒரு 7 லாக் வரைக்கும் பார்ட்டிக்கு போக வேண்டிய எடுத்தாங்க, ஒரு 6,500 எடுப்பாங்க. இப்போ நீங்க வாங்குறது இல்லையாண்ணா? நம்ம எடுக்கிறப்ப தான் சொல்றேன், நம்ம டீலர் வந்து ஒரு 6,500 எடுப்போம். 6,40, 6,50 இருக்கும். 6,50 எடுப்பீங்க ஃபைனலா தானே? ஆமா. எதுவுமே வராது. 48 4 வருஷம் மாடல் ஆயிடுச்சுல. 2019 அண்ணா, ரிஜிஸ்ட்ரேஷன் 20. அப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்க வரும். நம்ம வாங்கும்போது வந்து எனக்கு 8,70 ஆயிடுச்சுண்ணே. இன்வாய்ஸ் உங்களுக்கு கம்மியா வந்திருக்கும். ஒரு ஆண்டோடு 8 சொல்ல வந்திருக்கும். 8.5 கிட்ட ஆயிடுச்சுண்ணே. அதாவது ஆண்டோடு கம்மியா வந்திருக்கும். 6.85 சம்திங் தான் வந்திருக்கும் உங்களுக்கு வந்து ஆண்டோ வண்டி இன்வாய்ஸ் உங்களுக்கு. இது 6 ரூபாய்க்கு தான் போகும் இன்னைக்கு. 2019 6,10 வந்து விற்கும் இன்னைக்கு. பாத்துக்கோங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு இல்ல மாடல். ஆமா. எனக்கு ஐடியா இல்லைண்ணா, அதனால தான் நான் உங்களை கேட்கறேன். இல்ல புரியுது. இன்னைக்கு கஸ்டமருக்கு என்ன ஒரு 6,000 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுக்கோங்க. 6,000 6,500 கஸ்டமர் விற்கிது. நீங்கன்னா எவ்வளவுக்கு வாங்கி பண்ணேன்? இது கஸ்டமர்னா அவங்க எப்போ வாங்குவாங்களோ என்னவோ தெரியாதுல எனக்கு. நான் வண்டி புக் பண்ணேன், அது வருது, அதனால தான். என்ன வண்டி புக் பண்ணிக்கிறீங்க? நான் ஐக்ராஸ் புக் பண்ணேன். ஐக்ராஸ் புக் பண்ணீங்களா? ஓகே. ஒரு 4-5 நாள்ல டெலிவரி எடுக்க போறேன். ஓகே. அதனால தான் இது நாளைக்கு கொடுத்துடணும், அதனால தான் இது பாக்குறேன். ஓகே. என்னன்னு பார்த்து கூப்பிடுங்களேன். ஓகே. நீங்க எவ்வளவுக்கு எடுத்துப்பீங்கன்னா ஃபைனல் ரேட் சொல்லிட்டீங்கன்னா ஒரு வாட்டி நான் இப்ப வீட்ல டிஸ்கஸ் பண்றேன். ஒரு 6,60 எடுக்கலாம். ஒரு 6,60 எடுக்கலாம். ஒரு ரேட் சொல்லிட்டீங்கன்னா அண்ணா, நம்ம கிட்ட எதுக்கு நான் லாபம் வைக்கிறோம்? இல்ல மேலக்கெல்லாம் இல்ல. நம்ம 6 to 6,10 நம்ம எடுக்கலாம். நம்ம எடுக்கிறவள கஸ்டமருக்கு ஒரு 6,50 விற்க வேண்டிய. நீங்க 6.10 எடுப்பீங்க? ஆமா. ஓகே. இப்போ காலையில எத்தனை மணிக்கு அனுப்பிச்சிடுவீங்க பையனை? நான் உங்களுக்கு காலையில ஒரு 9 o'clock பையன் அனுப்பிச்சுடுறேன். எங்க அனுப்பிச்சிடணும்? நான் வேலூர் எங்க அனுப்பிச்சிடணும்? நான் ஒரு வாட்டி வீட்டு லொகேஷன் போட்டு விட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. வீட்டு லொகேஷன் அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகே. இது பேமெண்ட் எப்படி ஆகும்னா அந்த பையன் அப்போ அந்த பேமெண்ட் எப்படி வாங்கிக்கலாம்? நீங்க உங்க கையில வாங்கிக்கலாம், அக்கௌண்ட்ல வாங்கிக்கலாம். எனக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ணா அப்பவே அப்பயே அமௌண்ட் வாங்கிக்கலாம். அந்த டைம்ல அமௌண்ட் வாங்கிக்கலாம். உங்களது எந்த பேங்க்ண்ணா? நீங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். உங்களது எந்த பேங்க் இருக்கு? HDFC இருக்கு, ICICI இருக்கு. போய்க்கலாம். ஐசிஐசினா உடனே ஆயிடும்ல? ஆமா ஆயிடும். சரிண்ணா, நீங்க ஐசிஐசில இருந்து எனக்கு பண்ண வச்சுருங்க. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் எனக்கு. பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு லொகேஷன் அனுப்புங்க. இப்போ ஒரு வாட்டி நான் கன்ஃபார்ம் பேசிட்டு சொல்றேன். சொல்லுங்க. அம்மா கிட்ட பேசிட்டு போறேன் லைன்ல. சரி. ஹலோ, சொல்லுங்க அண்ணா. சொல்லுங்க. காலையில வந்து நம்ம அரவக்குச்சி கோயிலுக்கு போறோம்ண்ணே. அம்மா காலையில கோயிலுக்கு போறோம்னு சொன்னாங்க. ஓகே. போயிட்டு ஈவினிங் சீக்கிரமா வந்துட்டா நீங்க நாளைக்கு ஈவினிங் அனுப்பிச்சுடுங்க. ஓகே. இல்லைன்னா நாளைக்கு காலையில எடுத்து போயிருங்க. ஓகே. ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு கூப்பிடுங்க, நான் அனுப்பிச்சுட்றேன்.
ஓகே ஓகே அண்ணா. ஓகே ஓகே அண்ணா. இது எதுவுமே என்ன பண்ண முடியாது அண்ணா. 610 தானா ஃபைனல்? பண்ணலாமா? 19 மேல 5 வருஷம். உங்க பேர் என்ன அண்ணா? நான் ஆனந்த் அண்ணா. ஆனந்த். ஆனந்த் ஆமா 5 வருஷம் ஆயிடுச்சு ஆனந்த் வண்டி. ஆமா 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 கிலோ 46 சென்ட் ஓடிக்கா. கிரேட்னு சொல்றீங்களா? ஆமா 2 லட்சம் தான் போகுதுன்னு சொல்றீங்க. ஆமா 2 லட்சம் கிட்ட இருக்கு. அதான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிண்ணா சரிண்ணா. நாளைக்கு ஈவினிங் 4-5 மணிக்கு வந்தாலும் நான் கால் பண்றேன். ஓகே அந்த நாளைக்கு ஈவினிங் உங்க ஆளுங்க டிபோ ஃபார்ம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகே ஓகேவா? சரி ஆனந்த், வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகே ஓகே அண்ணா. ஓகே ஆனந்த். ஓகே ஆனந்த். சரிண்ணா 610 அவ்வளவுதானே? வீட்டில் தான் சொல்றாங்க. நல்லா புரியல. ஓகே 6-10 தானே? ஆமா ஆனந்த். ஓகே ஓகே அண்ணா. ஹலோ கேக்குதாண்ணா? சரிங்க. பையன் யாருங்க? வண்டி ஓனர். வண்டி ஓனரோட தம்பிக்கிறான். எங்க அண்ணன் பேர் வந்துக்கிறான் அப்படின்னா பார்த்தது இல்ல. ஆனந்த் என்ன சொல்றான், நான் கூட உங்களை பாத்துக்கிறேன்னா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறான். அவனா வந்தானா? அவனா கூப்பிட்டான், லைன்ல வந்தான். அதான் டவுட்டா எனக்கு. இப்போ ஒன்றும் யாருன்னு புடி போடல. அவன் கேட்ட கொக்காடுக்கு பால் கொடுத்துன்னா ஜாரப்பாளையம் தான் அப்படிங்கிறான். ஜாரப்பாளையமா? ஆமா புதுசா இருக்கு. இப்ப நான் கேட்ட மாதிரி இல்ல வாய்ஸ். ஆனா நல்லா பேசுறான்டா நல்லா. வந்திருப்போம், பார்த்துட்டு 2-3 தான் பார்த்துட்டு நமக்கு தெரியாதுல்ல. ஆமா உங்களுக்கு தெரியும் எனக்கு அப்படி அப்படிங்கிறான். சரி ரைட்டு. நான் ஃபர்ஸ்ட் நினைச்ச ஃப்ராட் நினைச்சிட்டேன். அப்புறம் வண்டி போட்டு ஆர்சி அனுப்பிச்சுட்டான். இப்ப இன்சூரன்ஸ் அனுப்பிச்சுட்டு இருக்கான். வண்டி எடுத்த கொஞ்சம் தெளிவான எடுத்த மாதிரி தெரியுது. வண்டி எடுத்து தெளிவா தான் எடுத்திருக்கான். கொஞ்சம் போட்டோ எடுத்தெல்லாம் தெளிவா தான் எடுத்திருக்கான். கரெக்டான பாயிண்ட் வியூ தான் எடுத்திருக்கான். சொல்ல முடியாது, தெரிஞ்ச பையன் பார்க்க நேரில் பார்த்துருக்கேன். அதையும் தெரிஞ்சல நிறைய 6 ரூபா ஃபைனாலே 10 ரூபா முன்ன பின்ன அவ்வளவுதான் என்னோட ஐடியா. அது ஐடியா இல்லை. நானு எவ்வளவு விற்கும் இது? 7 ரூபாய்க்குமா? 7 ரூபா கெட்டியா விற்கும். அதுக்கு மேல விற்கும் நம்ம திறமனா 7 ரூபாய்க்கு விற்கலாம். அண்ணே சொன்னது இப்பதான் வந்துட்டு இருக்கேன். நைட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு 8-9 ஆயிடும். சரி. காலையில கொஞ்சம் ஒரு 9-10 மணிக்கு அனுப்பிச்சுட்டுருங்க. ஓகே கொடுத்து அனுப்பிச்சுட்டுருங்க. சரி. ஓகேவா? எந்த லொகேஷன்? இது நான் லொகேஷன் போடுறேன் வீட்டுக்கு போகணும். ஓகே ஓகேவா? ஓகே ஓகேவா? இது எனக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளவு பண்ணுவீங்க? எவ்வளவு கேஷ் கொடுப்பீங்க? உங்களுக்கு எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பண்ணு நினைக்கிறீங்களோ அவ்வளவு அக்கௌண்ட்ல பண்ணிக்கலாம். மீதி கையில கொடுக்கலாம். ஒரு 5 மட்டும் அக்கௌண்ட்டுக்கு பண்ணுங்க. ஓகே. பேலன்ஸ் 1-10 கேஷ் பிளான் பண்ணுங்க. ஓகே ஓகேவா? சரி. ஓகேண்ணா. காலைல நீங்க வருவீங்களா பையன் அனுப்பிச்சுடுறீங்களா? நான் அனுப்பிச்சுடுங்க. நானும் தான் ஒரு வாட்டி பையன் அனுப்பிச்சுடுறேன். காலைல பார்க்க அனுப்பிச்சுடுறேன். ஓகே ஓகே ஓகே. ஹலோ அண்ணா சொல்லுங்க. அண்ணா இப்போ எத்தனை மணிக்கு கிளம்பி வருவாருண்ணா உங்க பையன்? எங்க வரணும்? நம்ம பர்மனெண்ட் வேலூர்ண்ணா. வேலூர் தாப்பா. எங்கப்பா வரணும் வேலூர்ல? உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிச்சுடுறேன் பாருங்க. அனுப்பிச்சுடுறேன். எங்க அனுப்பிச்சிடணும்? இல்ல எந்த ஏரியா? நம்ம டிஎன்பி ஆபீஸ் இருக்குல்ல, டிஎன்இபி ஆபீஸ். டிஎன்இபி ஆபீஸ் இருக்குல்லண்ணா? ஆமாங்க, இபி ஆபீஸ் இருக்கு வேலூர்ல. இபி ஆபீஸ்ண்ணா, கரூர் பைபாஸ் ரோட்ல. ஓகே. அங்க வர சொல்லுங்க, அங்க பக்கத்துல தான் வீடு. ஓகே ரைட். ஒரு 9:30 10 o'clock வந்துருவோம். கட் ஆஃப் வரும். ஓகே ஓகே. ஒரு 1 hour 5 lakhs நம்மளுக்கு அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா பண்ணிக்கலாம். நீங்க கேஷ் அனுப்பிச்சுட்டாலும் ஓகே, இல்ல இங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு சொன்னாலும் நான் நாளைக்கு கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே அனந்த். ஓகே ஓகே. உங்க பையன் நம்பர் அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் லொகேஷன் அனுப்பிச்சு விட்டுறேன். சரி அனந்த். ஓகே. ஹலோ அண்ணா சொல்லுங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் சின்ன வேலை, நான் வெளில போறேன். அண்ணன் இருப்பான். ஹலோ அண்ணா யாரு? எங்க அண்ணன் இருப்பான். பிரதர் இருக்காரா? எங்க அண்ணன் இருப்பான். ஓகே. அவன்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, வண்டி அவன் பேர் மேலதான் இருக்கு. ஓகே. நான் சொல்லிட்டேன், இப்படியே கார்த்திகேயன் அண்ணன் வருவாரு, சைன் போட்டு கொடுத்துருன்னு சொன்னேன். ஓகே. நீங்க போயிட்டு வண்டி பார்த்துட்டு ஓகே பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோன்னே 5 lakhs மட்டும் நான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சுடுறேன். ஓகே. அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க. ஓகே. பேலன்ஸ் அந்த 1-10 கேஷ் நான் சாயந்தரமா அவங்க ஆபீஸ்க்கு வந்து வாங்கிக்கிறேன். ஓகே ஓகே ஆனந்த்.
ஓகேவா? Okay. நீங்க எங்க அண்ணா கிட்ட எதுவுமே பேசாதீங்க. அவன் என்னன்னா 7 வரும் 7:30 வரும்னு சொல்றான். அது வராது, எனக்கு தெரியும். எனக்கு வண்டி வேற இன்னொரு வண்டி புக் பண்ணிருக்கு, அது வந்திருக்கு. ஓகே ஆனந்த். அதனாலதான் நான் நீ எதுவுமே பேசாதடா, வருவாங்க, வந்த உடனே பேப்பர் போட்டு நான் சைன் போட்டு வண்டி கொடுக்கும்போது கீ கொடுத்துட்டுன்னு சொன்னேன். ஓகே ஆனந்த். நீங்க அப்படி நான் பண்ணிடுங்க. உங்களுக்கு அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். அப்புறம் நாங்கள் வந்து பேப்பர் காசு வாங்கிட்டு போறேன். நீங்க பேலன்ஸ் வாங்கிக்கோங்க. நான் பேலன்ஸ் கேஷ் வாங்கிக்கிறேன். அவன் பேர் மேல ஒன்லி டிஓ ஃபார்ம் மேல மட்டும் எல்லாம் சைன் போட்டு சொன்னேன். ஓகே ஓகே. எவ்வளவு கீ வாங்குனீங்க எதுவுமே சொல்லாதீங்க. எது சொல்லணும், சைன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டுமா? ஓகே. சைன் மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகே ஆனந்த். நீங்க இப்ப அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே ஆனந்த். அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அங்க போயிட்டு வண்டி பாத்துக்கிட்டு பேப்பர்ஸ் பாத்துக்கிட்டு எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டீங்கன்னா நான் வண்டி கீஸ் டிஓ ஃபார்ம் மேல சைன் போட்டு கொடுக்க சொல்றேன். கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஆனந்த். ஓகே ஆனந்த். ஓகே அண்ணா. சரி ஆனந்த். ரைட். ஓகே ஆனந்த். ஓகே ஓகே ஆனந்த். அண்ணா எங்க வரைக்கும் வந்தீங்கன்னா இந்த வண்ட வேலை வண்ட ஆனந்த். ஓகே ஓகே. அண்ணா நம்பர் அனுப்பிச்சுடுறேன். ஒரு வாட்டி போயிட்டு பார்த்துட்டு நம்பர் அது அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சுடுறேன். பாத்துங்க வந்துருக்கும். ஒரு ரூபா வந்துருக்கும், அமௌண்ட் வந்துருக்குமே. உங்களுக்கு ஒரு ரூபா அமௌண்ட் வந்துருக்குமே. வந்திருக்குண்ணா. ரைட். ஓகே சரி. எது சிங்கிள் ₹1? ஆமா ஆமா ஆமா. சிங்கிள் ரூபி வந்திருக்கு. ஓகே 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 ஆனந்த். அது அனுப்பிச்சுட்டு எனக்கு IMPS ஸ்கிரீன்ஷாட் ரெஃபரன்ஸ் நம்பர் அனுப்பிச்சுடுங்க. ஓகே ஆனந்த். ஓகே ரைட்ண்ணா. வணக்கம். போயிட்டு வந்து சொல்லுங்க. அண்ணா நம்பர் அனுப்பிச்சுடுறேன். இப்போ நம்பர் அனுப்பிச்சுடுங்க. நான் வந்துடுறேன், போறேன். இது அனுப்பிச்சுடுறேன். சரி ஆனந்த். ஆனா சொல்ல ஆனந்த். அண்ணா அனுப்பிச்சுட்டேன். நம்பர் பாருங்க. ஜிபே அனுப்பிச்சிங்களா? நம்பர் வாட்ஸ்அப்ல. ஓகே ஆனந்த். ஓகே இந்த பாத்துறேன். ஸ்கிரீன்ஷாட். ஓகே ஆனந்த். ஓகே ஆனந்த். ஓகே ஆனந்த். பாத்தீங்களா, பணத்தை தான் சொல்றான், பணத்தான் சொல்றான். பணம் அனுப்புங்கிறான். வண்டி எங்க நிக்குதுங்க? இந்த வேலை ஒண்ணு வண்டியா வண்டி வந்துட்டான் கொண்டு சொல்லிட்டு அதை கொண்டு வரல, வேற ஒரு கொண்டு இருக்கா வண்டியா பாருங்க. இவன் வரல, இப்ப வெளியில இருக்காங்க ஆளு. அதை பாருங்க, வெளியில இருக்காங்க. ஆமா, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, வரேன். ஆர்ஸ் ஓனர் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்களா? எல்லாம் கேட்டு அரை மணி நேரம் வண்டி வந்துருச்சுங்க. ஆள் வருது, வெயிட்டிங். பாருங்க, நீங்க பாருங்க. ஆமா, கொஞ்சம் ரிஸ்க் தான் யோசிச்சேன். என்னடா ரிஸ்க்? வேணா ரிஸ்க் தான் விட்டுலாம், தேவையில்லாத விளையாடணும். ஆமா ஆமா, பல விளையாடுற ஃப்ராடா இருக்கு போனோம். இவன் இப்ப நம்பர் உத்தரப்பிரதேசம் வருது. நம்பர் வந்து உத்தரப்பிரதேசம் வருது. உத்தரப்பிரதேசம் இருக்கிறான் இங்க எல்லாமே. இல்ல, நம்பர் உத்தரப்பிரதேசம் வருது, அங்க வாங்க வருது. பேச இல்லையா? ஆமா, இப்போ 10 நிமிஷம் பார்க்க முடியாதுங்களா? அதுதான் சொல்லிக்கிறேங்க. ஆல்டர் பண்ண சொல்லிக்கிறேன், கொண்டு சொல்லிக்கிறேன், வர சொல்லிக்கிறேன். வண்டி வந்துருச்சு, ஆள் வெயிட்டிங். இப்போ வருதுக்காக அதாவது வெயிட்டிங். ஆர்சி கொண்டு சொல்லிக்கிறேன், ஆர்சி ஓனர்லாம் சொல்லிக்கிறேன். வர்றாங்க இப்போ. சரி, நான் பார்த்துருக்கேன். உங்க வீட்டு பக்கத்துல போயிட்டேன். 12 பேசிட்டேன் சொல்லிட்டாரு. ஓகே, கண்ணங்கிட்ட பேசிட்டீங்களா? ஓகே, பேசிட்டு லொகேஷன் சொல்லிட்டாரு. 12 கிட்டே போயிட்டேன். இது IMPS பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க. ஓகே ஆனந்த். ஓகேவா? 5 lakhs IMPS பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் 110 நான் உங்களுக்கு ஈவினிங் நாளைக்கு காலையில வந்து எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே. வீடு வந்து அந்த பேரிட் முடியல, வீடு வண்டி ஓட்டு மணிக்கு வண்டி காணாமே. இன்னும் இருக்குமேப்பா. ஓகே ஓகே, வண்டி பாத்துட்டானது. பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். ஓகே ஓகே, வண்டி ஆர்டி புக் பார்த்துட்டு எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு. ஓகே ஆனந்த். ஓகே. ஹலோ ஆனந்த், 12:03 அமௌண்ட் உங்களுக்கு வரும். 12:03 மணி 11:58ங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம். சரிங்க, 5 நிமிஷம் காமிக்குது, கவுண்ட் காமிக்குது. ஓகே, 2 அனுப்பிச்சுடுறேன். இப்போ 2 அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு. நீ நேரில் தான் கேஷா கொடுத்து கையில் கொடுத்துருவானு, அதே பண்ணிடுவானு. நீங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். உங்களுக்கு நீங்க அனுப்ப இல்ல ஜிபே, எந்த ஜிபே உங்களுக்கு உங்களுக்கு பாத்துவாங்க. உங்களுக்கு நான் பர்சனலா சொல்றேன் இல்லைங்க. ஃப்ரெண்ட் ஒரு கிளாஸ்மேட் பொண்ணு வந்திருக்கு, நிறைய நாள் கழிச்சு வந்திருக்கு. கால் பண்ணிச்சு. ஓகே, ஏதோ கடையில வேலை இருக்குன்னா காந்தி கிராமத்துல நானும் அந்த பொண்ணு போறோம். அது வீட்டுல நான் சொல்லல, நான் உனக்கு பர்சனலா சொல்றேன். இப்ப சிச்சுவேஷன் நான் என்ன நினைச்சேன்னா, நீ கரெக்டா 9:30 மணின்னு சொன்ன. 9:30 மணி கரெக்டா வந்துரு. இல்ல, நான் 10 மணிக்கு நான் 10 மணிக்கு வரேன் சொன்னேன். நீங்க 9 மணிக்கு நான் கால் பண்ண, நீங்க 9:30க்கு வரேன்னு சொன்னீங்க. நீங்க 10:11க்கு வந்தீங்க. அதான் உங்களது லேட் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த பொண்ணு சரி சண்டிகர்ல ஜாப் பண்ணது, ஐடி எம்ப்ளாய் வந்துச்சு. சரி ஏதோ வேலை இருக்கு வானந்து போயிட்டு வரலாம்னா, சரி நிறைய நாளுக்கு அப்புறமா கிளாஸ்மேட்ல வந்துச்சுன்னு நான் கார் எடுத்துட்டு நான் வந்தேன். அதனாலதான் நீங்க என்ன நம்பிக்கணும். எனக்கு காசு பத்தி பிரச்சனை எதுவுமே இல்ல. அதுக்கு ஆனந்த் அப்படி சொல்ல ஆனந்த், எனக்கு காசு கையில வச்சு அமௌண்ட் எனக்கு அக்கௌண்ட்ல பா இன்னைக்கு அண்ணாக்கு அவன் கொடுத்தான்னா எனக்கு அவன் கொடுக்க மாட்டான். எனக்கு வேலை ஐக்ராஸ் நான் புக் பண்ணிருக்கேன், அதுக்கு டவுன் பேமெண்ட் கட்டணும். அதனால அவரு இல்லங்க ஆனந்த் பணம் அனுப்பலங்க. நான் இருங்க, வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவரை வெயிட் பண்ண அனுப்பாருங்க, வெயிட் பண்ணுங்க.
அதான் நான் என்ன சொன்னேன்னா எனக்கு பேமெண்ட் வந்தோன்னா நான் சொல்றேன்னா சொன்னேன் வண்டி கொடுத்துட்டு நான் யார் எதுவுமே பேசல அவங்ககிட்ட. ஓகே ஓகே நீங்க பாத்தீங்களா? ஓகே ஓகே உங்களுக்கு காது ஓகே. ஒரு 4 நிமிஷம் காமிச்சிடுறேன். 12 ஆயிடுச்சுல, இன்னும் 3 நிமிஷம் முடிஞ்சு காமிச்சிடுறேன். ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. ஓகே ஆனது. நான் சொல்லு. ஓகே ஆனது. 12 நாள் ஆயிடுச்சுலண்ணா. பாக்கிறேன் ஆனது. அதுதான் உள்ள போறேன். அதுதான் உள்ள போறானது. எதுல உள்ள ஆப் இல்லையா? ஆப்புல கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போங்கண்ணே. வீட்டுல வேற என்ன கத்துறாங்க. ஆனந்த் உனக்கு அர்ஜென்ட். எனக்கு 3 கமிட்மெண்ட். நீங்க இந்த நாளைக்கு பெரிய கமிட்மெண்ட். நீங்க இருந்தே பணத்தை எடுத்துட்டாங்க. நீ டக்குன்னு எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டு அந்த 2 நான் சொல்லிடுறேன். கிளம்புனேன். ஓகே. சீக்கிரமா வாட்ஸ்அப் பண்ணேன் ஸ்கிரீன்ஷாட். எங்க அம்மா எதுக்கு பேங்க்குக்கு கூப்பிட்டீங்களா? சொல்றத கேளுங்க. பேங்க் லீவ் ஆனது. ஆமா பேங்க் லீவ் இன்னைக்கு. சரிங்க, நான் அக்கவுண்ட் அனுப்பிச்சு. எனக்கு அது நெக்ஸ்ட் ஜிபே உங்களுக்கு நம்பர் நானா? ஜிபே நம்பர் கூகுள் பே என்னன்னா? உங்களுக்கு கூகுள் பே நம்பர் சொல்லுங்க. கூகுள் பே நம்பர். கூகுள் பே நம்பர் சொல்றேன். இப்போ இது மொபைல்ல இருந்து எவ்வளவு அனுப்பிச்சுடுறீங்க? மொபைல்ல 2 ரூபா, கூகுள் பேல 2 ரூபா, 4 ரூபா அனுப்பிச்சிருப்பேன். சரி, பேலன்ஸ் நான் நாளைக்கு எடுத்துக்கிறேன். ஆமா, ஓகே. ஓகேவா? கூகுள் நம்பர் சொல்லுங்க. நான் கூகுள் பே நம்பர் இது ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு சொல்லுங்க. நான் ஜிபே நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். இந்த வீட்டில் அக்கௌண்ட்ஸ்ல எதுல யார் அக்கௌண்ட்ல என்ன இருக்கு பார்த்து நான் அனுப்பிச்சுடுறேன் வீட்டில். ஓகே. இதுக்குள்ள அந்த அக்கௌண்ட்டுக்கு 2 ரூபாய் அனுப்பிச்சுட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க. ஓகே ஓகே. நான் வண்டியில இங்க தான் எங்கேயும் போல ஆனந்த். நான் எங்கேயும் இங்க தான் இருக்கிறேன். உங்களுக்கு அனுப்பிச்சு தான் போவேன். ஜிபேனா எனக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 2-3 ரூபா அனுப்பிச்சு ஜிபே அனுப்பிச்சுடுறேன். 3 ரூபா அனுப்பிச்சுட்டு அக்கௌண்ட் 2 ரூபா வரும். 5 ரூபா வந்துடும். ஓகே சரியா? சரிண்ணா. ஆக்சுவலி நீங்க எங்க அண்ணாக்கு பேமெண்ட் வந்துட்டேன்னு சொல்றீங்க. சொல்லிட்டேன் நான். ஓகே ஓகே. அவங்ககிட்ட போய் அவங்க முன்னாடி அப்படி பேசாதீங்க. எனக்கு தெரியாது ஆனந்த். எனக்கு தெரியாது ஆனந்த். எனக்கு தெரியாது இல்ல. எனக்கு என்ன மேட்டர் தெரியல. எனக்கு ஆமா ஆமா சொன்னா தெரியும் எனக்கு. அதான் சொல்றேன். பேமெண்ட் வந்துட்டுன்னு சொல்றேன். அவங்க முன்னாடி எதுவுமே பேசாதீங்க. நீங்க பேமெண்ட் வந்துச்சுன்னு சொல்றேன். அவங்க முன்னாடி வந்து பேமெண்ட் எப்படி போடுறேன்னு நீங்க. ஓகே 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 ஓகே. ஓகேவா? சரி ஆனந்த். ஓகே சரி, நான் ஜிபே நம்பர் அனுப்பிச்சுடுறேன். அனுப்பிச்சு. சாய் வந்துருச்சா? எவ்வளவு பண்ணீங்க? 2 லட்சம் வரும் ஜிபேல. 2 லட்சம் ஜிபே வருது பாருங்க. ஆயிட்டா ஆகணுமா? ஆகுது பாருங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து காமிக்க மாட்டேங்குது. ரிசீவ் ஆக மாட்டேங்குது. அங்க கூகுள் பே அக்கௌண்ட். ஃபோன் பே இருக்கா? ஃபோன் பே இருக்கு. இல்ல, நேத்து ஒரு 3 lakhs வந்திருக்கு. அதனால லிமிட் ஆயிருக்கு. ஃபோன் பேல அடிங்க. ரிசீவ் ஆக மாட்டேங்குது. அதான் ஃபோன் பே அடிங்க. சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. மணிகண்டா கம்யூனிகேஷனா? அதான் சாய் மணிகண்டா. சாய் மணிகண்டா. எந்த ஏரியா இது? எல்லாம் நம்பர்லாம் என்ன நம்மள் தானே. ஷாப் இருக்கு நம்மளுக்கு. ஸ்டோர் எங்க? எந்த ஊர்லாம்? இங்கதான் பரமத்தி வேலூர்ல தான் ஸ்டோர் இருக்குது. ஜெனரல் ஸ்டோர் இருக்குது. சாய் மணிகண்டா ஜெனரல் ஸ்டோர் இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு? இங்கதான் பரமத்தி வேலூர் சிட்டில எங்கங்கண்ணே? ஹலோ, எங்க வருது? நம்ம கண்ணா நகர் இருக்குல்லண்ணே. எது? அதுக்கு கண்ணா நகர்ல. கண்ணா நகரா? கண்ணா நகர். தென்னா நகர் எங்க இருக்கு? பரமச்சூர்ல. தென்னா நகராமா? சின்னு நகரா இருக்கு. சின்னு நகரா? ஆமா அண்ணா. 3 ரோட்ல அந்த இருக்கா? அந்த கடை இருக்கா? மைண்ட் ஸ்டோர் இருக்கா? ஆமா, கேட்டுக்கிறேன். ஹலோ ஆனந்த். அதுலயும் போக மாட்டேங்குது. ஃபோன் பே போக மாட்டேங்குது. இப்படியே அதே மாதிரி காமிக்குது. ஆனந்த் ஆயிடுச்சு பாருங்க. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க எனக்கு. இந்த அம்சம் வருது பாருங்க. பேமெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு வாட்டி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடுங்க. ரைட். நீங்க வந்து நேர்ல வந்துட்டீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையே இல்லை. எனக்கு புரியுதா? ப்ராப்ளம் எனக்கு இல்லை. எனக்கு இவ்வளவு ரிஸ்க் எனக்கு கிடையாது. எனக்கு உங்களுக்கு ரிஸ்க் இல்ல. யாருக்கு ரிஸ்க்லாம் போயிடும். ரிஸ்க் அதுல என்ன இருக்குன்னு இல்ல சொல்றேன். பார்க்காதனால சொல்றேன் உங்களுக்கு. ரிஸ்க் எதுவுமே இல்ல. எத்தனை மணி வருவீங்க? நீ வருவீங்க? நான் இல்லைண்ணே. இந்த பொண்ணை நான் இங்கே விட்டுட்டு நான் உடனே கிளம்பி வரேன். எப்போ வரீங்க? இப்போ வந்துட்டேன். உடனே வரீங்களா? உடனே வரேன். இந்த பொண்ணை விட்டுட்டு நான் சாயந்தரமா மீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுல. எங்க இருக்கீங்க? நான் இங்கதான் ஒரு 20 கிலோமீட்டர் பரமத்தி வேலூர். லொகேஷன் கரூர் போற ரூட்ல.
சரி. ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கேன். வந்துடுறேன். இல்ல நான் என்ன பண்ணிட்டோம் நீங்க அங்கேயே இருங்க. இதுக்குள்ள இப்ப கீ கொடுத்துருவாங்க. நான் சொல்றேன் இல்லைங்க. எங்க அண்ணா கிட்ட பேச ஒரு நிமிஷம். ஆமா, எனக்கு ஒரு மாதிரி ஏதாவது எடுத்துட்டீங்க. அதுக்கு அவங்க உள்ள கீ வச்சுக்காங்க, நம்ம வெளியே நிக்கிறோம். ஒரு மாதிரி ஃபீலா இருக்குல்ல. அதுக்கு நாளைக்கு கூட வந்திருப்பானு. அந்த மன்னிச்சிடுங்கண்ணா. எனக்கு கொஞ்சம் கீயை கூட சொல்லுங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். நீங்க வாங்க. நான் வந்துடுறேன். கூட சொல்லுங்க. கீ கொடுங்க. சொல்லுங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். எங்க அண்ணன் சொல்லிட்டு. சரி. ஆனந்த் அண்ணா சொல்லுங்க. பாவிட்டு வரல, வெளியே நிக்கிறேன். அண்ணா ஆக்சுவலி நிஜம் சொல்லிடுறேன். புரியல. ஓகேவா? ஆக்சுவலி அந்த வண்டி எனக்கு இல்லை. சொல்லுங்க. அது நான் உன்னை மோசம் பண்ணிட்டேன். புரியல. கடவுள் தயவால உன்னை நான் சீட் பண்ணிட்டேன். புரியல ஆனந்த். உன்னை நான் மோசம் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்ட? ஆக்சுவலி அந்த வண்டி வந்து இல்லை. நான் 1 லட்சத்தில் பார்த்து சும்மா அண்ணான்னு சொன்னா 5 லட்ச ரூபா உனக்கு வச்சுலாம் பார்த்து ஆப்பு. ஆனால் அந்த கடவுள் தயவால நீ 2 லட்ச ரூபாயில் போயிட்டேன். போயிடுச்சு 2 ரூபா போ. புரியல. 2 லட்சம் தான் போயிடுச்சுண்ணே. உனக்கு போனா போட்டேண்ணே, சம்பாதிச்சுக்கலாம். அப்படியா? அந்த வண்டி அந்த இல்லை. நான் சும்மா 1 லட்சத்தில் பார்த்து அவனா ஒன்றும் அப்படி ஷோ பண்ணேன். அவ்வளோதான். 5 ரூபா வாங்கலாம்னு நினச்சேன். முடியல. 2 ரூபா தான் வேலை. அப்படியா? அந்த வண்டி அந்த நன்றிண்ணா. ஹலோ. அண்ணா சொல்லுங்க. ரொம்ப நன்றிண்ணே. அது சும்மா சிம்மு தூக்கி தூர போட போறேன். அதான் ஒரு வார்த்தை சொல்லலாம்னு ஃபோன் பண்ணேன். என்னது வேற மாதிரி சிம்மு தூக்கி தூர. ஹலோ. அண்ணா சொல்லுங்க. சரிண்ணா. ஹலோ. அண்ணா நீங்க சொல்றதே புரியல. அந்த வண்டி அந்த இல்லைண்ணே. நான் சும்மா உங்ககிட்ட அப்படி ஷோ காமிச்சு உங்ககிட்ட காசு வாங்கிட்டேன். அவ்வளோதான். ஷோ காமிச்சு காசு வாங்கிட்டீங்களா? ஹலோ. அண்ணா. ஹலோ. சொல்லுண்ணே. இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் எங்கேயோ யூபியில் இருக்கிறேண்ணே. சாயிண்ணே. அப்புறம் எப்படி அவங்க வண்டி கொடுக்குறேன்னாங்க? அவங்க யாரு? அவன் ஏதோ சும்மா 1 லட்சத்தில் பார்த்தேன். அவன் 7.5 லட்சம் அவனுக்கு வேணுமா நான் வண்டிக்கு. நான் குடிக்கிறேன்னு சொன்னேன். நான் எப்படி சொல்ல சொன்னா அப்படி சொன்னா அவ்வளோதான். ஏங்க இது என்ன விளையாட்டு பண்ணாதீங்க. விளையாட்டு எதுவும் இல்லைண்ணே. நீங்கள் சொல்ல வேணா உனக்கு கேளுங்க. எப்படிங்க? ரொம்ப நன்றிண்ணே. பாய்ண்ணே. ஹலோ. அண்ணா சொல்லுண்ணே. ஏங்க நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். காலையில இருந்து பணத்தை போட சொன்னீங்க. அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறமேல வந்து இப்ப நீங்க இப்படி இது சொன்னா என்ன பேச்சுது? இந்த சாரி மன்னிப்புலாம் இல்ல. ஒண்ணு எனக்கு வண்டி போய் எடுத்து கொடுங்க, இல்லைன்னா பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்க. அது ரெண்டும் முடியாதுண்ணே. வண்டி வேணா முடிஞ்சா எடுத்துன்னு போயிடுங்க. உள்ள பொண்ணு கிட்ட தாடி இருக்கு. அது வச்சு எல்லா டப்பாஞ்சு எடுத்துன்னு போயிடுங்க. எப்படிங்க? பாய். அண்ணா வணக்கண்ணே. தம்பி என்னப்பா இப்படி பண்ற? இல்ல அவர் எதுக்கு இப்படி ஏமாத்தலாம்னு நினைச்சேன். என்ன எதுக்கு நடுவில் இப்படி கோத்து விட்ட? இல்லை நீ என்கிட்ட கார் வாங்கிக்கிறேன்னு சொன்ன. அவர்கிட்ட வந்து நான் காரை விற்கிறேன்னு சொல்லி என் தம்பின்னு சொல்லியிருக்கிறேன். என்ன கதை இதெல்லாம்? தெரியாம பண்ணிட்டியா? இல்லை எனக்கு புரியல. நீ OLX எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தானே கூப்பிட்டேன். நானும் சரின்னு உனக்கு நம்பர் கொடுத்தேன். நீ பேசினேன், ஃபோட்டோ அனுப்ப சொன்ன, அனுப்புனேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வராரு, எங்கள் அப்பா வராரு, டீலர் வராருன்னு. டீலர்கிட்ட ரேட்டு சொல்லாதீங்கன்னா நானும் ரேட்டு சொல்லாமல் இருந்தேன். நீ வர்றவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சவனான்னு சொல்லுன்னு. அப்போ தான் டீலர் கமிஷன் கேட்க மாட்டாருன்னு சொன்னேன். நானும் சரி தெரிஞ்சவனான்னு அவரும் கேட்டார், நானும் தெரிஞ்சவனான்னு சொன்னேன். இப்போ என் மேலே கேஸ் விழுக மாட்டேருக்குப்பா. என்னப்பா நீ பண்ணுற? என்னது புரியல? போலீஸ் ஸ்டேஷன் போகல. என்ன நீ என்ன பண்ணியிருக்க எனக்கு புரியல. என்ன பண்ண நீ? நீ 2 லட்சம் காசு கட்டணும், இல்லை 4-10 எடுத்துட்டு காசு கொடுக்கணும். அதான் நடப்பாங்க பஞ்சாயத்து. புரியல. நான் ஏன் 2 லட்சம் காசு கட்டணும்? நான் வாங்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. நீ வாங்கினது நான் ஏன்டா கட்டணும்? அங்க சிச்சுவேஷன் நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு எல்லாம் தெரியும். நான் தான் சிச்சுவேஷன். ஓ தெரியும் சொல்லிட்டா முடிஞ்சா? இல்லை எனக்கு நீ பொண்ணு அந்த டீலருக்கு கமிஷன் போகக்கூடாது தெரிஞ்சுன்னு சொல்லியே சொன்னேன். அவர்கிட்ட என்ன தம்பின்னு சொல்லி வச்சிருக்கிறியே. அவர் வந்து என்னோட தம்பி நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு.
அவனும் நான் கூகுள்ல தான் பார்த்து எடுத்த நம்பரு, வந்து OLXல தான் எடுத்தேன். ஆ 2 பேரும் இப்ப சிக்கல்ல மாட்டிட்டீங்க. 6:10க்கு கார் ரேட்டு பேசிட்டேன். ஆ 4:10 வாங்கிட்டு வண்டி கொடுத்துரு, இல்லைன்னா 2 லட்சம் கட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. அவ்வளோதான். இல்லை நான் ஏன் கட்டணும்? நான் கட்டவும் முடியாது. நான் கேஸுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன் நான். என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா எவனே தெரியாம நீங்க எப்படி கொடுப்பேன்? இல்லை நீ என்ன நினச்சிட்டு இருக்க எனக்கு புரியல. ஆக்சுவலி நான் யார கூட தெரியாது உனக்கு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பா? தெரியாம கேக்குறேன், ஜஸ்ட் சும்மா. சரிப்பா சரி. இல்லை நான் நீ நல்ல பையனாட்ட பேசினேன், நாமக்கல் பையன் சொன்னேன்னு சொல்லி நாமக்கல்காரன் நினச்சி நானும் பேசினேன். ஆனால் நீ இப்படி ஏமாத்துன்னு எனக்கு தெரியாதுப்பா. வேற என்ன பண்றதுன்னு அதான் நம்ம சொல்லப்ப. எந்த ஊர் நீ? அங்க யூபியில இருப்பேன். யூபியில் இருப்பீங்களா? தமிழில் நல்லா பேசுகிறேன். தமிழ் அது என்ன பெரிய கத்துக்கிறது பெரிய விஷயமா? என்ன ஹிந்திக்காரங்க எந்த கத்துப்பாங்க. சுப்பா சாமி, வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோலாம் உன் தமிழ் பையன் ஃபோட்டோ தானே இப்போ வச்சுருந்த? அது எவ்வளவு வண்டி ஓடுறது பூ மாதிரி. யாரோ ஒரு காருக்கு பேசினேன், போட்டு நல்லா இருக்குன்னு போட்டேன். சரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் விடு. கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போறியா? ஆமாம் நல்லபடியா கம்ப்ளைண்ட் கொடு. என்னன்னு கொடுப்பா, எதுன்னு கொடுக்குறோம். ப்ரூஃப்லெஸ் சிம்மு, ப்ரூஃப்லெஸ் அக்கௌண்ட், எல்லாம் ப்ரூஃப்லெஸ் தான். சரிப்பா நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்க போறியா? ம் நான் பார்த்துக்கிறேன் வச்சு. இல்லை உன்னால் எதாவது பண்ண முடியுமா? எனக்கு எதாவது உதவி பண்ண முடியுமா? என்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை கொடுக்குறதுக்கு. என்னால் காரியம் அவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியாது. அண்ணா நீ US செட்டில்டுன்னு சொல்ற பணக்காரன், நல்ல தோப்பு கீட்ட எல்லாம் வச்சிருவேன். எனக்கு சரி ஓகே சந்தோஷம்ப்பா. நான் நீ எப்படி பேசுன்னு எனக்கு புரியல. நான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்து நான் லீகலாகவே பார்த்துக்கிறேன்ப்பா. வச்சிருப்பா. ஓகேண்ணா, நீ லீகலா நல்லா பாருண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா தேங்க்ஸ்ப்பா. லீகலாவே பார்த்துட்டு எல்லாம் லீகலாவே பண்ணிடு. சரிப்பா. சரி. ஸோ ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு வைங்க. இப்போ யாரை கைது பண்ணியிருக்காங்க, அவருக்கும் இந்த ஆடியோவுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் வெரிஃபை பண்ணிட்டேன். அந்த ஆடியோவில் பேசுகிற நபர் இப்போ கைது பண்ண நபர் கிடையாது. ஸோ இவர் யார் அப்படின்னா, அதாவது ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி பகுதியை சேர்ந்தவர் தான் அஜித் குமார். 2018 ஆன்லைன் OLX மூலமாக நூதன முறையில் கார் மோசடி பண்ணிக்கிட்டு இருக்கார். அதாவது காரை வந்து சேல் பண்ணுறவங்க யாராவது இருந்தால் நான் சேல் பண்ண உதவுறேன் அப்படின்னு சொல்கிறது, காரை பார்க்க வருவாங்கல்ல, வாங்குறதுக்கு வருவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட காரோட உரிமையாளர் வந்து என்னோட ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்றது, இப்படியே பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரேட் அமௌண்ட் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பணத்தை வந்து அவருக்கு தெரிஞ்ச பிற நபர்களோட வங்கி கணக்குக்கு அனுப்ப சொல்லுவார். ஸோ கிட்டத்தட்ட இவர் மேல 28 மோசடி வழக்குகள் இருக்கு. ஏன் இந்த நபர் வந்து வேற அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா இவரு சிக்காம இருக்கு. அதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது இல்லையா, அந்த பணம் மோசடி பணம் அப்படின்றதுனாலயே சில பேங்க் அக்கௌண்ட்டை முடக்குவாங்க, அந்த நபரை கைது பண்ணி விசாரிப்பாங்க. அதெல்லாம் நடந்திருக்குன்னு வைங்களேன். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இவரோட டீட்டெயில் எதையுமே கொடுக்காம வேற ஒருத்தவங்களோட பேங்க் டீட்டெயிலை கொடுத்து அதில் அமௌண்ட் அனுப்புறது, அதுலேருந்து கேஷ் எடுக்கிறது, இப்படியே பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ இவரை ஆந்திரா போலீஸ், ஆல்ரெடி விஜயவாடா போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு இவரை கூப்பிட்டு போகும்போது அங்கேருந்து தப்பிச்சு தலைமறைவாக இருந்திருக்காரு. ஸோ தலைமறைவாக இருந்தவர் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கேயும் கைவரிசை பண்ணியிருக்காரு. அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி கோவை நிலாம்பூருக்கு வந்த அந்த நபர் பிரைவேட் கால் டாக்ஸி மூலமாக வேளாங்கண்ணிக்கு போயிருக்காரு. அதாவது நான் மொட்டை போடணும் அப்படின்னு சொல்லி டாக்ஸி புக் பண்ணி வேளாங்கண்ணிக்கு போயிருக்காரு. கன்னியாகுமரிக்கு போகும்போது ஓட்டுநர், அதாவது அந்த காரோட டிரைவர் பேர் வந்து ஸ்ரீனிவாசன். ஸோ அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, என்னோட டெய்லி டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து முடிஞ்சிருச்சு, ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுங்க, நான் அதுக்கு ஒரு அமௌண்ட் மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப ஜெனியூனாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசனும் தன்னோட அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காரு. அந்த அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் வரவு வந்திருக்கு, கிரெடிட் ஆயிருக்கு. அந்த 12 லட்சமுமே மோசடி செஞ்ச பணம் தான். அது வேற ஒருத்தவங்களை யாரையாவது ஏமாற்றி அந்த பணத்தை இந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறது. ஸோ 12 லட்ச ரூபாய் இந்த இவருக்கு ஸ்ரீனிவாசனுக்கு வந்ததும் இந்த 12 லட்சத்து அமௌண்ட்டை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு நகை கடையில் போயிட்டு 11 லட்சத்துக்கு தங்க நகை வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கன்னியாகுமரியிலேருந்து கோவை போகும்போது அக்ஷயா ஜுவல்லரி அப்படின்ற ஒரு ஜுவல்லரி இருக்கு, அங்கே வந்து 11 லட்சத்துக்கு வாங்கின நகையை 9 லட்சத்துக்கு வித்திருக்காரு. அதான் யாரோட பணம், அவரோட பணம் வந்து அவரோடது கிடையாது, அந்த பணம் கொடுத்து வாங்கின நகை அவரோடது கிடையாது. ஸோ அவரை வந்து ஏன் 9 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு கூட விற்பாருன்னு வைங்க.
ஸோ 11 லட்சத்துக்கு வாங்கின நகையை 9 லட்சத்துக்கு அந்த நகைக்கடையில் வித்துறாரு. ஸோ கோவை வர வழியில தான் அந்த நகையை வித்துறாரு. அதுக்கப்புறம் அந்த கார் டிரைவர் ஸ்ரீனிவாசனுக்கு உடம்பு வந்து ரொம்ப டயர்டா இருந்ததுனால அங்குராஜ் அப்படின்ற அவரோட ஃப்ரெண்டை வர சொல்லிட்டு அவரு ரிலீவ் ஆகிறாரு. அங்குராஜ் வந்து காரை ஓட்டிட்டு போறாரு, அவர் சொல்ற இடத்துக்கு போறாரு. ஸோ இவரு கார்ல இருந்து ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் இவர் அக்கௌண்ட்ல தான் அந்த 12 லட்சம் ரூபாய் வந்துச்சு. ஸோ அதனால காவல்துறையினர் வந்து இவரோட பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கிட்டு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. உடனே ஸ்ரீனிவாசன் என்ன பண்றாரு, இந்த நபர் அதாவது அஜித்துக்கு கால் பண்றாரு. ஃபோன் சுவிச் ஆஃப். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்கறாரு, ஃபோன் சுவிச் ஆஃப்னே வந்திருக்கு. உடனே அங்குராஜுக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்றாரு. அஜித் வந்து கார்ல தான் இருக்காரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாரு. அங்குராஜ்ட்டு ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றாரு, அவருக்கு தெரிய வேண்டாம், தெரியாம கோவையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அவரை கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அங்குராஜ் ஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரியே அங்குராஜ் என்ன பண்றாரு, அஜித்தை ஸ்ரீனிவாசன் சொன்ன இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அங்க ஸ்ரீனிவாசனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அஜித்தை பிடிச்சி கேள்வி எழுப்புறாங்க. அப்பதான் தெரிய வருது, அஜித் இதுக்கு முன்னாடியுமே ஒரு டிரைவரை வந்து இதே மாதிரி 6 லட்சம் ரூபாய் ஏமாத்தி இருக்கிறது தெரிய வருது. அந்த ஓட்டுநர் தமிழ்நாடுன்றதுனால இந்த விஷயம் சீரியஸ் ஆனவுடனே அவரை குறித்து விசாரிக்கும் போதுதான் அஜித் வந்து ஆந்திரா ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்ததே தெரிய வருது. ஸோ இப்போ அகெயின் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவரோட பின்னணி தெரிய வருது. இவர் வந்து ஆல்ரெடி இவர் மேலே 30 கேஸ் இருக்கு, ஆந்திரா ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்திருக்காரு அப்படின்ற தகவல் தெரிய வருது. ஸோ இப்படி இந்த OLX மூலமாக நடக்கக்கூடிய ஸ்கேம் அப்படின்றது சமீப நாட்களில் அதிகமாகிட்டே போகுது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏமாத்துறாங்க. இப்படிலாம் யாராவது ஏமாத்துவாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே அதுக்கு வந்து ஏமாந்த மாதிரி தான். ஸோ தயவு செய்து இந்த OLX ஸ்கேம் ரிலேட்டடாக அலர்ட்டாக இருங்க. நம்மளுமே தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மோசடி குறித்த விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.